ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஆக்டர் அண்ட் ஃபேவரட்டான கப்பிள். ஸோ ஆரியன் அண்ட் ஷபானா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு மூவியில் டாக்ஸ் போயிட்டு இருக்குது அப்டேட்ஸ் வந்து கிடச்சிச்சு. அதை தவிர ஸோ நம்ம மீனாட்சி படங்க சீரியலுக்கு அப்புறம் ஆரியனோட புது சீரியல் எப்போ வருதுன்னு சொல்லி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஹாப்பியான அப்டேட் தான் இது. ஸோ நம்ம ஆரியனோட ஒரு புது சீரியல் வந்து இணைஞ்சிருக்காங்க. என்ன சீரியல்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம ஆரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்கியலட்சுமி சீரியலில் செரியன் கேரக்டர் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மீனாட்சி படங்க சீரியலில் ஹீரோவாக பண்ணாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், ஒரு காமெடியாவோ ஒரு நார்மலான பர்சன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணி அந்த மாதிரி தான் கேரக்டருமே வந்து பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அந்த கோட் ஷீட் போட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி கீழே ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க. అందరికీ நமஸ்காரம், నేను బాగున్నాను, మీరందరూ ఎలా ఉన్నారు. அதாவது தெலுங்குல வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. எதுக்காக இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு தெலுங்குல பேசணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டிமலம் சீரியல் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ஒரு சீரியல் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஜி தெலுங்குல ரீமேக் பண்ணியிருக்காங்க, லக்ஷ்மி நிவாசம் அப்படிங்கிற ஒரு டைட்டில். இந்த சீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தியராகம் சீரியலில் சிஸ்டர்ஸ் கேரக்டர் பண்ணுறாங்களே அவங்களும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அட்மிட் நான் கொடுத்துருந்தேன். இப்போது இந்த ஒரு சீரியலில் நம்ம ஆரியன்மே இணைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியோட பேரா மகேஷ் ஆக்ட் பண்ணுறா இல்லையா, நம்ம விராட், அந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம ஆரியன் பண்ண போகிறாருங்க. ஸோ விராட்டோட கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி சைக்கோவாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம ஆரியன் வந்து பண்ண போகிறாரு. இது வரைக்கும் நம்ம ஆரியன் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒரு ஸ்வீட் பாய், க்யூட் பாயாக தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு சைக்கோ பாயாக பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்ல வந்தேன். டிஃப்ரெண்டான கேரக்டர் வந்து பண்ண போகிறாரு. உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம மகேஷோட இன்ட்ரடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரியனுக்கும் அதே ஒரு காஸ்டியூம் தான் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ப்ளூ கலர், உள்ளே வந்து ஒயிட் கலர் ஷர்ட் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா அவர் கெட்டிமலம் சீரியல் போயிட்டுருக்கல லக்ஷ்மி நிவாசம், அந்த சீரியலில் நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு. சில தங்கச்சி கேரக்டர் பண்ணுறாங்களே அவங்களுக்கு பேராக நம்ம ஆரியன் வந்து கிளம்பிறங்க போகிறாரு. ஸோ கேரக்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு சீரியலுக்காக இவ்வளோ இந்த கேரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தமிழில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனிவேஸ் அதர் லாங்குவேஜில் கிடச்சிருக்கு. பட் அந்த ஒரு சிலையுமே ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.